இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்த அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் வாசித்த இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களிலே எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜனங்கள் வாழ்வார்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக லோத்துவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. 30வது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நம்மை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாள் மிகவும் சமீபமான நாளாய் காணப்படுகிறது. அவர் இப்பொழுது வரப்போகிறார் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அது வெகு சீக்கிரமாய் நடக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இந்த அவர் வரப்போகிற இந்த நாளிலே உலகம் எப்படியாய் காணப்படும், உலகத்தின் ஜனங்கள் எப்படியாய் காணப்படுவார்கள் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 உதாரணங்களை சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு முன் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, முதலாவது ஒரு உதாரணத்தை நோவாவின் நாட்களுக்காக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இது முதல் உதாரணமாக சொல்லப்பட்டது யார் என்றால் நோவாவின் நாட்கள். இந்த நோவாவின் நாட்களோடு சம்பந்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய நாட்களை சொல்லுகிறார் என்றால் லோத்துவின் நாட்களையும் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. லோத்துவின் நாட்களிலே ஜனங்கள் எப்படியாய் வாழ்ந்தார்கள், அவருடைய தன்மை எப்படி இருந்தது, அது போலவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலும் நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ அவருடைய வருகை இப்பொழுது சமீபமாய் ஆகிவிட்டது. அப்போ இப்பொழுது வாழுகிற ஜனங்கள் எப்படியாப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாய் இருப்பார்கள் என்பதற்கு லோத்துவின் நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இந்த 28வது வசனத்தை வாசிங்கள். எப்படியாய் அவர்கள் இருந்தார்கள்? முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். முதலாவது அவர்கள் போஜன பிரியர்களாய் காணப்பட்டார்கள். இரண்டாவது குடிகாரர்களாய் இருந்தார்கள், கொண்டார்கள். மூன்றாவது பொருளாசை உடையவர்களாய் இருந்தார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். எத்தனை காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டது என்றால் 6 காரியங்களை இந்த இடத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்ன இந்த 6 காரியமும் இப்பொழுது நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்திலே பார்க்க முடியும். இன்க்ளூடிங் ஆவிக்குரிய விசுவாசிகளிடத்திலும் இது காணப்படுகிறது. ஆண்டவர் இங்கு பிரித்து ஒன்றும் எழுதி வைக்கவில்லை, ஆண்டவர் பொதுவாகவே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த காரியத்திலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் எப்படியாப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள்? முதலாவது, ஜனங்கள் புசித்தார்கள். எப்படியாப்பட்ட ஜனங்கள்? இன்று ஜனங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? புசிப்பு, சாப்பாட்டிற்கு முதன்மை. நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்கள், இப்பொழுதும் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் இப்பொழுதும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் யூடியூப் சேனலும் பாருங்கள், எந்த சேனல் இப்பொழுது ரொம்ப பிரபலமாய் காணப்படுகிறது? சாப்பாடு சேனல் தான் பிரபலமாய். காரணம் என்ன? இது எல்லாம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபம். கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற சம்பவத்தில் அதுவும் ஒன்று. முதலாவது, ஜனங்கள் எப்படியா இருந்தார்கள்? புசித்தார்கள். இரண்டாவது, இது அப்படியே பாருங்க, ஊர்ல நடக்குதா? இது
எல்லாம் இப்போ ஒரு கிறிஸ்துமஸ்ன்னு எடுத்துக்கொள்ளுங்க, என்ன நடக்குது இப்போ? சர்வ சாதாரணமாக நடக்கிறது. என்ன இது? வெளியிலே செய்தவர்கள் போய் இப்பொழுது எங்கே வந்து விட்டது? சபைக்குள்ளாய், விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் இது வந்துவிட்ட. இரண்டாவது எப்படியாப்பட்ட சுபாவம்? குடிக்கார். மூன்றாவது என்னவென்றால் கொண்டார்கள். என்ன கொண்டார்கள்? பொருள், அதாவது செல்வம் கொண்டார்கள். நான்காவது விற்றார்கள். வாங்கிறது, வியாபாரம் பண்றது, சேர்க்கிறது, விற்கிறது. அடுத்தது நட்டார்கள், கட்டினார்கள். இது சுத்தி இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்க முடியும். இதிலே யாரும் இன்க்ளூடிங் தான் வருகிறார்கள். ஆவிக்குரிய விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களும் இதில் இருக்கிறதா நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதலால் தான் சொன்னார், நான் வரும் நாளிலே யாரை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒன்று, நோவாவின் நாட்களிலே நடந்த ஜனங்கள் அவர்களும் இப்படிதான் வாழ்ந்தார்கள். இதே போல ஆல்மோஸ்ட் சிமிலரான காரியத்தோடு தான் நோவாவின் நாட்களிலும் வாழ்ந்தார். இரண்டாவது ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். லோத்துவை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த இரண்டு கூட்டத்தையும், அதாவது லோத்துவையும் நம்மையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது லோத்துவின் நாட்களில் ஜனங்கள் எப்படியா இருப்பார்கள் என்று ஆண்டவர் இங்கு சொன்னார். ஆனால் இப்ப பாருங்க, நமக்கும் லோத்துவின் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லோத்துவின் நாட்களிலே சபை கிடையாது. லோத்துவின் நாட்களில் என்ன கிடையாது? சபை கிடையாது. நமக்கு என்ன இருக்கிறது? சபை இருக்கிறது. லோத்துவின் நாட்களில வேதாகமும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கிறது? வேதாகமும் இருக்கிறது. லோத்துவின் நாட்களிலே பிரசங்கிப்பதற்கு ஒருவரும் இல்லை. இப்பொழுது என்ன இருக்கிறார்கள்? உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு விசுவாசிகளுக்கு ஒருவர் உண்டு. லோத்துவின் நாட்களிலே வேதாகம பள்ளிகள், பைபிள் ஸ்கூல், பைபிள் ஸ்டடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் எங்கதான் இருக்கிறது? உச்ச கட்டத்தில் இருக்கிறது. எப்பக்கம் திரும்பினாலும் பிரசங்கங்களும், எப்பக்கம் திரும்பினாலும் பைபிள் ஸ்டடி எல்லாமே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் லோத்துவின் நாட்களிலே இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பாருங்க, இது ஒன்றுமே இல்லாமல், வேதமே இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன காலம் என்றால் மனசாட்சியின் காலம். என்ன காலம்? லோத், அதாவது நியாய பிரமாணத்திற்கு முன்பதாக வாழ்ந்த காலம் என்ன காலம் என்று சொல்லப்படுகிறது? மனசாட்சியின் காலம். அதாவது தங்களுடைய மனதிலே என்ன தோன்றினதோ அதுதான் அவர்களுக்கு சரி. இதை தான் ஆண்டவர் மாற்றும்படியாக என்ன செய்கிறார்? நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அது நியாய பிரமாணத்தின் காலம். முதலாவது மனசாட்சியின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம். அது முடிவடைந்து இப்பொழுது நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம்? கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்றால், வேதம் இல்லை, வசனம் இல்லை, ஆலயம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்றால் எல்லாமே கொடுத்த நமக்கு என்ன நடக்கும்? அதிகம் இல்லை, ஆண்டவர் சரியாய் கொடுப்பார். எல்லாம் இருக்கிற நமக்கு அதன்படி வாழவில்லை என்றால் நமக்கு நிச்சயம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? பரலோகம் அல்ல, நரகம். அல்லேலூயா. லோத்துவின் நாட்களில் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? இறக்கப்படவில்லை. ஆண்டவர் என்ன படவில்லை? இரக்கமே படவில்லை. ஆண்டவர் இறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனால் அங்கு என்ன, அவர்கள் தவறு என்று சொல்லுவதற்கு ஒன்று கிடையாது அங்கு. ஆனால் இப்பொழுது நமக்கு வசனத்தின்படி எது தவறு எது தவறில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காலத்திலே நமக்கு இருக்கிறோம். அன்று யார் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை? ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு வசனத்தையும் கொடுத்திருக்கிறார், சபையையும் கொடுத்திருக்கிறார், போதிக்கக்கூடிய ஆலயம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவர் அதற்கு தான் யாரை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் லோத்துவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர்களுக்கே அந்த நிலைமை என்றால் நமக்கு நிலைமை எப்படியாயிருக்கும்? மிகவும் பரிதாபமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப லோத்துவின் நாட்களிலே அவர்கள் செய்த காரியம் என்ன?
நாம் லோத்துவை குறித்து அப்ப நாம் தியானிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் லோத்துவையும் அவனுடைய நாட்களிலே வாழ்ந்த ஜனத்தையும் ஆண்டவர் குறிப்பிட்டு அவருடைய வருகை நாளோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் அறியாத வரையிலே நாம் என்ன செய்ய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நாம் வாசிப்போம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதம் கொமாராவை கவிழ்த்து போட்டு நமக்கு அதை ஒரு முன் உதாரணமாய் வைத்திருக்கிறார் என்றால், அந்த வசனத்தின் வாசிப்போம் மீண்டும். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில், யார் அது? பிற்காலம் என்றால் நமக்கு, நம்முடைய காலத்திலே யாரெல்லாம் அவபக்தியாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக என்றால் முன் உதாரணமாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு வைக்கப்பட்ட ஒரு பட்டணம். எந்த பட்டணம் என்றால் சோதோம் கொமோராவின் பட்டணம். ஏன் ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கப்பட்டது என்றால், அன்று ஒன்றுமே இல்லாத அந்த ஜனங்களை ஆண்டவர் கவிழ்த்து போடுவார் என்றால், அந்த பட்டணத்தை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்றால், நிச்சயமாய் நமக்கு நியாயம் தீர்ப்பு மிகவும் அதிகமாய் இருக்கிறது. அப்ப ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதம் குமாரவையும் லோத்துவை முன்னிட்டு ஆண்டவர் ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் என்றால், அது பிற்காலத்திலே வாழ்கிற நமக்கு அவபக்தியாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அவபக்தி என்றால் என்னவென்றால் தேவ பயம் அற்றவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு. அவபக்தி என்பது ஆங்கிலத்தில் வாசிங்கள் அந்த வசனத்தை. making them an example to those who afterward would live ungodly. பாருங்க, தேவ பயம் அல்லாமல் நம் துன்மார்க்கமாய் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், இவர்தான் தெய்வம் என்று அறிந்தும் என்ன பண்ணுகிறது? வசனத்தை தெரிந்தும் என்ன வசனத்தின்படி வாழாதவர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும்? சோதோம் குமாராவுக்கும் அதில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் சம்பவித்ததை தான் நமக்கும் இந்த ஜனங்களுக்கும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகம புத்தகத்திற்கு. ஆதியாகமம் 19வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 15, 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19. கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இப்ப சம்பவம் என்னவென்றால், பட்டணத்தை அழிக்கும்படியாய் தூதர்கள் வந்து விட்டார்கள். வந்து என்ன சொல்லுகிறார்கள்? லோத்துவின் இடத்தில் சொல்லுகிறார்கள், பட்டணத்திலிருந்து வரும் தண்டனைக்கு நீ அழியாதபடிக்கு எழுந்து நீ உன் மனைவி உன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எங்க போ? பட்டணத்தை விட்டு வெளியே போ. ஏன் அப்படின்னா, பட்டணத்தை நான் இப்பொழுது அழிக்க போகிறேன் சொன்ன பொழுது, இப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல வராரு, இங்க வராருன்னு வச்சுக்கோமே. ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு, இந்த இடத்தை நான் இப்பொழுது கவிழ்த்து போட போகிறேன், இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போக வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இப்போ இந்த இடத்தை நான் கவிழ்த்து போட போகிறேன், நீங்கள் உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடி போக வேண்டும். எவ்வளவு வேகமாய் நம்மால் ஓட முடியுமோ
அவ்வளவு வேகமாய் ஓடினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? உயிர் தப்ப முடியும். ஆனால் வசனம் பாருங்க, 15வது வசனத்திலே தூதன்மார்கள் வந்து சொல்றாங்க, பட்டணத்தை நான் கவிழ்த்து போட போகிறேன், அழியாதபடிக்கு நீ எழுந்து ஓடிப்போன் என்று சொன்ன பொழுது 16வது வசனம், அவன் என்ன பண்றானா? தாமதித்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய கேடாய் மாறிவிட்டது. என்ன செய்து விட்டான்? அவன் தாமதித்து கொண்டிருந்தான். துரிதமாய் ஓட வேண்டிய அந்த லோத்து என்ன செய்தான்? தாமதப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த தாமதம் என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா? வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேடுகளை கொண்டு வந்து விளைவிக்கும். ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் செய்யவில்லை என்றால், நாம் தாமதப்படுத்தும் பொழுது தாமதம் நம்முடைய வாழ்க்கையில கேடாய் முடியும். இங்க பாருங்க, இங்க சொல்லுகிறார், முன்னை நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், தப்பித்துக்கொள். தப்பித்துக்கொள் என்று சொன்ன பொழுது உடனே ரியாக்ட் செய்ய வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? தாமதம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் வசனம் சொல்வது, அவன் மீது வைத்த இரக்கத்தினால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? அவனை கையை பிடித்து கொண்டு போய் தூதன்மார்கள் என்ன செய்தார்கள்? வெளியிலே விட்டு பட்டணத்தை அழித்து போட்டார். ஏன் அவனை வெளியிலே கொண்டு போய் விட வேண்டும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவனையும் சேர்த்தல்ல கவிழ்த்து போட்டிருக்க வேண்டும். அதுதானே நடந்திருக்க வேண்டும். ஆண்டவர் துரிதமாய் ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது நீ ஓடி போக வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய. ஆனால் என்ன செய்யவில்லை? வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அப்போ அவனையும் சேர்த்துதான் ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? கவிழ்த்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஆண்டவர் அவன் மீது என்ன வைக்கிறார்? இரக்கம் வைக்கிறார். அந்த இரக்கம் வைக்க காரணம் என்னவென்றால், ஏன் ஆண்டவர் அவன் மீது? அப்ப அந்த லோத்து எப்படியாப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யார் இந்த லோத்து? இதை தான் நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோத்து வந்து யார், எங்கிருந்து வந்தான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லோத்து யாரு? ஆபிரகாமனுடைய கூட பிறந்த சகோதரனுடைய மகன் தான். அப்போ லோத்துக்கு ஆபிரகாம் என்ன முறைமை வேணும்? சித்தப்பா. ஆபிரகாமனுடைய கூட பிறந்த சகோதரனுடைய மகன் தான் யாரு? லோத்து. ஆண்டவர் என்ன சொன்னார்? யாரை அழைத்தார்? ஆபிரகாமை தான் அழைத்தார். ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? கூடவன் சேர்த்து கூட்டின்னு வருவாரு. அது ஆபிரகாம் பண்ண தவறு. ஆனா ஆண்டவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அமைதலா இருப்பாரு. கூட வந்த இந்த லோத்து, இவரை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் லோத்தை குறித்து அவன் எப்படியாப்பட்டவன் என்று வசனம் எங்குமே சொல்லவில்லை. லோத்து யார் என்று பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் சொல்லவில்லை. அவனுடைய பின்னணி என்ன, அவன் எப்படியாப்பட்ட மனிதன் என்று சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவார் ஒரு இடத்துல, ஒரே ஒரு வசனத்திலே பேதுரு எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாள்தோறும் அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவரை ரட்சித்திருக்க. போதுங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? இது பேதுரு இதை எழுதலன்னு வச்சுங்களேன், லோத்தை குறித்து நமக்கு தெரிந்திருக்காது. பேதுரு ஒரே ஒரு வசனத்தில் எழுதுகிறார், லோத்து எப்படியாப்பட்டவன் என்றால் அவன் நீதிமான். அந்த நீதிமானின் நிமித்தம் தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார்? இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் சொன்ன சங்கீதத்தில் வாசித்தம் பார்த்தீங்களா? நீதிமானோடு ஆண்டவர் என்றும் இருப்பார். நீதிமானோடு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு கூட இருப்பார். ஒரு சூழ்நிலையிலும் நீதிமானை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த இடத்துல நாம் வாசித்தோம், இவன் நீதிமானாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவன் மீது என்ன வைத்தார்? இரக்கம் வைத்தார். நாம் நீதிமான்களாய் இருப்போம் என்றால் கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கம் வைப்பார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடமே அழிய போகும் என்றாலும் அந்த இடத்துல ஒரு நீதிமான் இருந்தால் கர்த்தர் அவனை மாற்றி விட்டு தான் அந்த இடத்தை அழிப்பார். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஏன் ஆண்டவருடைய கண்களிலே லோத்துவுக்கு இரக்கம் கிடைத்தது என்றால் அவன் யார் என்றால் அவன் நீதிமான். அடுத்ததாக அதே வசனத்திலே சொல்லப்படுகிறது, வாசியுங்கள் மீண்டும் அந்த வசனத்தை. நாள்தோறும் பாருங்க, அவன் அந்த எல்லாவற்றையும் பார்க்கிறான், கேட்கிறான். என்ன பார்த்து கேட்கிறான்? அந்த தேசத்திலே நடைபெறுகிற எல்லா அக்கிரம காரியங்களையும் முதலாவது அவன் பார்க்கிறான், இரண்டாவது அதை கேட்கிறான். அந்த இப்ப பாருங்க, நினைவை அழிக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். நினைவையிலும் என்ன நடந்தது? பாவம் இருந்தது.
நினைவிலும் ஆண்டவர் அழிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அங்கு யாரை அனுப்பினார்? யோனாவை அனுப்பினார். நினைவை பாதுகாக்கும்படியா யோனாவை அனுப்பினார். யோனா போனார், பிரசங்கம் பண்ணார், நினைவை பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சோதோமுக்கு யாரையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? அனுப்பவில்லை. தேவன் அருவருக்கிற செயல்களை அவர்கள் செய்தார்கள். ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும். இந்த பாவத்தை கர்த்தர் இது எப்போ இருந்திருக்கு பாருங்க. இந்த இது நாம் இந்த காலத்திலே சொல்லுகிறோம், இந்த ஆண் ஆண் இந்த இது ஹோமோசெக்சுவல் என்று. இது எந்த காலத்தில் இருந்திருக்குது பார்த்தீங்களா? ஆதி முதல் நாட்களிலே, யாரு? லோத்துவின் நாட்களிலிருந்து இந்த காரியங்கள் இருக்கு. மீண்டும் இப்பொழுது இப்போ எங்க வந்திருக்கிறது இது? இந்த பாவம் இப்போ உலகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. எந்த பாவம்? இந்த சோதோம் குமாரவையில காணப்பட்ட இந்த பாவம் இப்பொழுது எங்க வந்திருக்கு தெரியுங்களா? நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில போனீங்கன்னா இதற்காக அவர்கள் அனுதினமும் போராடுகிறார்கள். அனுதினமும் அவர்கள் வீதியிலே வந்து போராட்டம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உரிமை கொடுக்க வேண்டும். நாங்களும் இதை வந்து சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வீதியில, எது? ஆண் ஆண் திருமணம். இப்போ இந்தியா வரையில வந்துடுச்சு. இது இந்தியா வரையில வந்திருக்கிறது. இது எங்க தொடங்கினது? இது வேதத்தில் சொல்லப்படுகிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்ட இந்த காரியம் இப்பொழுது ஆண்டவர் சொன்னது எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது பாத்தீங்களா? வருகையின் நாட்களிலே எது போல இருக்கும்? சோதோமை போலும் இருக்கும். இப்ப அப்படியே இருக்குதா? சோதோமை போல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது? இது 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னது தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லுவது கிடையாது. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதே கிடையாது. அப்ப பாருங்க, இந்த அக்கிரமத்தை கொண்ட இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒருவரையும் அனுப்பவே கிடையாது. நேரடியாக இவர்கள் பாவம் இதை பார்க்கிற இந்த பாவத்தை பார்த்த லோத்து அவனுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லு. அதாவது வாதிக்கப்பட்டான்னா கஷ்டப்படுகிறான். இதை பார்த்து ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தையும் பாவத்தையும் பார்த்து அவன் இருதயம் எப்படியாய் மாறிவிடுகிறது? வாதிக்கப்படுகிறது என்று வசனம் சொல். ஏன் அப்படின்னா இது யாருக்கு வாதிக்கப்படும்? நீதிமானுக்கு தான் இந்த ஒரு உணர்வு வரும். அதோ ஐயோ இவர்கள் பாவத்திலே மாண்டு போய்கிறார்களே, இப்படி பாவம் செய்கிறார்களே, தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்களே, இந்த உணர்வு யாருக்கு வரும் என்றால் நீதிமானுக்கு தான் வரும். இதை பார்க்காம போறாங்க பாருங்க. அவன் யாரு? எந்த கேட்டகரினா அந்த அக்கிரமக்காரன். அதே கூட்டத்தோடு தான் கண்டும் காணாமல் போகிறவர்கள் அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அது வந்து எது? அது நீதிமான் கூட்டத்தில் யார்? இப்ப பாருங்க, இந்த லோத்து இதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் வாதிக்கப்பட்டான் என்று ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அவன் வெக்ஸ் ஆயிட்டான். நம்ம டெய்லி பார்த்து நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நான் டெய்லி கேட்டு பார்த்து நான் வெக்ஸ் ஆயிட்டேன்னு சொல்றோம். அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 பேதுரு 2:7 வாசிப்போம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில். இப்ப முதல்ல நாம் வாசித்தோம், முதல்ல வாதிக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது வாசிக்கிறோம் அதை பார்த்து வருத்தப்பட்டு என்று. அவனுடைய இருதயம் பாருங்க எவ்வளவு உடைந்து இருந்த ஒரு இருதயம். யாரு? லோத்துவனுடைய. முதலாவது வாதிக்கப்பட்டு இருந்தான். இரண்டாவது சொல்ல அவன் வருத்தப்பட்டு காணப்படுகிறான். எதை? அவன் பாவத்தை பார்த்த பொழுது அதற்கெல்லாம் வருத்தப்படுகிறான். ஏன் அப்படின்னா இவர்களை விடுதலை செய்ய ஒருவரும் இல்லையே என்ற ஒரு வருத்தம் அவனுக்குள்ளாய் காணப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் ஆதியாகமத்திற்கு திருப்புவோம். இந்த சூழ்நிலையில, இந்த பாவத்தின் மத்தியிலே, இந்த அக்கிரமத்தின் மத்தியிலே லோத்து தன்னை நீதிமானாய் காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். திருப்புவோம் ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் பெரிதாய் இருப்பதினாலும் பாவம் மிகவும் கொடிதாய் அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இங்கு ஆண்டவர் உடைய சமூகத்திலே பரலோகத்திற்கு இந்த பாவம் எட்டிவிட்டது. இவர்கள் செய்த அந்த அக்கிரமம் இப்பொழுது எங்க எட்டிவிட்டது? பூமியில இருந்து பரலோகம் வரையிலே எட்டிவிட்டது. இதை எட்டின உடனே ஆண்டவர் இப்ப என்ன தீர்மானம் பண்ணுகிறார்? எப்படியாகலும் இந்த ஜனங்களை கவிழ்த்து போட வேண்டும், அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிறது. ஆண்டவருடைய
கோபம் வந்து பற்றி எறியுது. ஒருவர் பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவம் பரலோகத்தை எட்டும் பொழுது, அடுத்ததாக பரலோகத்தில் என்ன நடக்கும் தெரியுங்களா? தேவ கோபம் பற்றி எரியும். எப்படியாகிலும் இவர்களை அழித்து போட வேண்டும். ஏன் அந்த தீர்மானத்திற்கு ஆண்டவர் வருகிறார் என்றால், ஏன் அழிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை ஆண்டவர் எடுக்கிறார் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? பரலோகத்தில் சந்தோஷம். இப்பொழுது பாவம் செய்யும் பொழுது யார் தெரியுங்களா வந்து நிற்பாங்க? அங்க சத்துரு வந்து நம்மை குற்றப்படுத்தும்படியாய் நிற்பான். ஆண்டவர் முன்னாடி வந்து என்ன, ஆண்டவரே நீ இவனை உத்தமன் என்று சொல்லுகிறீல்ல, நீ இவனை நீதிமான் என்று சொல்லுகிற, அவனுடைய நடக்கையை பாரும். அவன் எங்க நீதிமானாய் வாழ்கிறான், எந்த இடத்திலே அவன் நீதிமான் செயல் அவனிடத்திலே காணப்படுகிறது என்று யார் குற்றப்படுத்துவான்? சத்துரு ஆண்டவர் முன்னாடி வந்து குற்றப்படுத்தும் போது ஆண்டவரால் வாய் திறக்க முடியாது. ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன அவர் வசனம் சொல்லுதில்ல, அவர் நீதி உள்ள செஞ்சுதான் ஆகணும். அவரு சத்ரு வந்து முன்னாடி ஆண்டவர் முன்னாடி நின்று இவனை நீ தண்டின, ஏன் தண்டிக்கும்படியா சத்ரு வந்து சொல்றான்? இவர்கள் பாவம் செய்கிறதை அவன் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். நீ இவனை நீதிமான் என்று சொல்லுகிறீர், நீ இவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர், பரிசுத்தமான் என்று சொல்லி பார் இவன் செய்கிற அக்கிரமத்தை அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றப்படுத்தும் பொழுது அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீதி உள்ள நியாயாதிபதி தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும். இதை தான் என்ன செய்கிறார்? இப்போது ஆண்டவருடைய சமூகத்திலே அக்கிரமம் வந்து எட்டி விட்டது, பாவத்தின் உச்சம் வந்து எட்டி விட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் கீழே இறங்கி போய் பார்த்து விட்டு அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இந்த செய்தியை ஆண்டவர் யாருக்கு இல்ல, இந்த செய்தியை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தூதர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். நாம் வாஸ்தம் பார்த்தீங்களா? முன்பதாக அடுத்த வசனத்தில் அதிகாரத்தில் வாசித்த பொழுது சொல்லி அனுப்பின போது அதான் தூதர்கள் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா? 19:15 வாஸ்தவ கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, அந்த வாஸ்தவம் பார்த்தீங்களா? தூதர்கிட்ட சொல்லி அனுப்பும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய செயல்களை முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீதிமானுக்கு அறிவிப்பார். ஒன்றை ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக அது யாருக்கு முதலாவது வெளிப்படும் என்றால் நீதிமானுக்கு வெளிப்படும். நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்றால் தேசம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டுதான் ஆண்டவர் செய்வார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. ஏன் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டார் ஆண்டவர்? அவன் நீதிமான். ஆண்டவர் ஆபிரகாம் யாரு? ஆண்டவருடைய பார்வையில் அந்த காலத்தில் அவன் ஒருவன் மாத்திரமே நீதிமான். அதனால தான் ஆண்டவர் சொல்றான், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். மறைக்க மாட்டார் ஆண்டவர். அதுதான் இங்க என்ன நடக்கிறது? லோத்துவுக்கும் மறைக்காமல் தூதர் மூலமாய் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி யாருக்கு வந்து எட்டி விட்டது? லோத்துவுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், எங்களை அனுப்பினார் என்றார்கள். யாரு? தூதர்கள் வந்து யாருக்கிட்ட சொல்றாங்க? லோத்துவின் இடத்துல சொல்லுகிறார்கள். இப்போ அவன் பாருங்க, லோத்து என்ன கேட்டான்? அழிவின் செய்தியை கேட்கிறான். என்ன செய்தியை கேட்கிறான்? தேசத்தை அழிக்க போகிறோம் என்ற செய்தி பட்டணத்தில் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் காதுக்கு மாத்திரம் கேட்கிறது. யார் அது? லோத்துவுக்கு மாத்திரம் ஆண்டவர் அந்த அழிவின் செய்தியை அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், அழிக்க போகிறார் என்றான். மருமக்கள் மாரின் பார்வைக்கு பண்ணுகிறதாக கண்டார்கள். இவன் வந்து அந்த தூதர்கள் வந்து சொன்னவனே அது முதலாவது அவன் விசுவாசித்தான். அது விசுவாசித்தனால தான் அவன் என்ன பண்ணான்? ஓடி போய் என்ன யாருக்கிட்ட சொல்லுகிறான்? குமாரத்தி கிட்ட சொல்லுகிறான். மருமக்கள் மார்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஆண்டவர் பட்டணத்தை அழிக்க போகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது பட்டணத்தை விட்டு வெளியிலே போக வேண்டும். முதலாவது அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து விட்டு என்ன செய்கிறான்? அவன் அவர்களை வெளியே போகும்படியாய் துரிதப்படுத்துகிறான். யாரை? பிள்ளைகளை வெளியே பட்டணத்தை விட்டு வெளியே போகும்படி துரிதப்படுத்தின அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்கிறான்? தாமதிக்கிறான். மற்றவர்கள் எல்லாரையும் துரிதப்படுத்துகிறான்.
மற்றவர்கள் எல்லாரையும் வெளியில கொண்டு போக பிரயாசப்படுகிறான். ஆனால் லோத்துவின் வாழ்க்கையில வரும் பொழுது லோத்து என்ன பண்ணினான்? அவன் தாமதித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ லோத்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார் இந்த நாளிலே? நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் 2 வைத்திருக்கிறார். ஒன்று பரலோகம், மற்றொன்று என்ன? பரலோகம், இன்னொன்று நரகம். விசுவாசிக்கிறீங்களா? அத பரலோகமும் இருக்கிறது, ஆண்டவர் நரகத்தையும் வைத்திருக்கிறார். நாம் நம்புகிறோம், இதை விசுவாசிக்கிறோம். இந்த நரகம் யாருக்காக வைக்கப்பட்டது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனம். நரகம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். அப்ப யாருக்காக நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம்தான் எது? நரகம். ஆனால் பாருங்க, மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம் எது? பரலோகம். மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம் பரலோகம். சத்ருவுக்காக நியமிக்கப்பட்ட இடம் நரகம். என்றென்றும் அவிழாத ஒரு அக்கினி அந்த இடத்துல எரிந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக? தூதர்களுக்காக. யாருக்காக? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். ஆனால் மனுஷன் என்ன பிடிவாதமா இருக்கிறான்? எனக்கு இது பரலோகம் வேண்டாம், நான் இங்க தான் போவேன், இங்க தான் போவேன்ட்டு பிடிவாதமா நிற்கிறான். இங்க பாருங்க, இந்த லோத்துவின் வாழ்க்கையில அதுதான் நடந்தது. அவன் மற்றவர்களை துரிதப்படுத்தினான். தன்னுடைய வாழ்க்கை வரும் பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தாமதித்து கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தாமதம் என்பது மிகவும் என்ன ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிற ஒரு காரியம். நீங்க பாருங்க, இந்த நித்திய நரகம் இங்க யார் போவாங்க தெரியுங்களா? இந்த நித்திய நரகத்திற்கு என்று நியமிக்கப்பட்ட ஆட்கள் இங்க வசனம் சொல்கிறது யாருக்காக நியமிக்கப்பட்டது? ஆனால் மனுஷர்களும் ஒரு கூட்டம் இந்த இடத்துல போவார்கள். யார் அது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். முதலாவது யாரு? பயப்படுகிறவர்களும், 2வது அவ்விசுவாசிகளும், 3வது அருவருப்பானவர்களும், 4வது கொலைபாதகரும், 5வது விபச்சாரக்காரரும், 6வது சூனியக்காரரும், 7வது விக்கிர ஆராதனைக்காரரும், 8வது பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நியமிக்கப்பட்டது யாருக்கு? அது சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும் தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் யார் அதுல போவாங்கன்னு போட்டிருக்கிறது? மனுஷனிலும் ஒரு கூட்டம் அங்கு போகும். யார் யாரெல்லாம்? அது முதலாவது பயம். யாரெல்லாம் போவாங்க? எத்தனை பேர் பயப்படுறீங்க? பயம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் எனக்கு பயமே வர்றதில்லை பிரதர்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் பயம் நமக்கு. நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம், தூங்கினா பயம், எல்லாத்துக்கும் பயம். உங்கள் வாழ்க்கையில பயம் வருகிறது என்றால் அந்த பயத்தை கொண்டு வருகிறது யார் தெரியுங்களா? சாத்தான். ஏன் அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறான் தெரியுங்களா? நீங்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்று அவனுடைய எண்ணம். அந்த பயத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில விதைத்து விட்டு உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? அவன் நரகத்தில் உங்களை தள்ள வேண்டும். ஆதலால் தான் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணத்தை கொண்டு வந்து விதைக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரமே வருகிறான். அவன் வேற ஒன்றுக்கும் உங்களை அழித்து போடுவதற்கு தான் பிசாசனுடைய நோக்கமே. ஆதலால் அவன் எப்படி உங்களை அழிக்க முடியும்? நேரடியாக வந்து உங்களை அழிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு உங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தந்திரசாலி உங்களை அவன் எப்படி தொட வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறான். எப்படி தொடுவான்? பயத்தை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் விதைத்து விடுவான். நாளை தினத்தை குறித்து பயம், என் எதிர்காலத்தை குறித்து பயம், என் குடும்பத்தை குறித்து பயம்,
எதிர்காலத்தை என்ன நடக்குமோ என்று பயம். எல்லாம் பயமும் கடைசியில் எங்க தான் போய் நிற்கும்? வசனம் என்ன சொல்லுகிறது? எங்க போய் நிற்கும் அவங்களாம்? நரகம். அல்லேலூயா. அப்ப பயம் வருதுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பயம் என்னை விட்டு மாறி போகட்டும். அந்த பயத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதை கொண்டு வருகிற சாத்தான் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும்? அவனுடைய எண்ணம் என்றால் உங்களை கொண்டு போய் நரகத்தில் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. பயத்தை மாற்றி வா. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? அவ்விசுவாசி. ஆண்டவரை எப்பொழுதும் விசுவாசியுங்கள். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் தலைக்கீழா இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவ்விசுவாசிகள் எங்கே போவார்கள்? மூன்றாவது அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர் அந்த லிஸ்ட்ல நாம் வரமாட்டோம். நாம் அதெல்லாம் அடுத்ததாக. கொலைபாதகர் நாம் இந்த லிஸ்ட்ல வந்துருவோம். நாம் இந்த லிஸ்ட்ல எத்தனை பேரை நாம் கொலை செஞ்சிருக்கிறோம்? நான் எங்க பிரதர் கொலை செஞ்சேன். ஒருவன் சகோதரனை பகைப்பானால் அவன் பேர் என்ன? கொலை பாதகன். ஒருவன் சகோதரனை பகைப்பானால் அவன் பேர் என்ன? வசனத்தின் பிரகாரம் கொலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் காணிக்கை வந்து காணிக்கை பையில போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேரில் உனக்கு குறை இருந்தால் நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அங்கே போய் ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை போடு. அப்பதான் உன்னை நான் முதலாவது அங்கீகரிப்பேன். அப்புறம் தான் உன் காணிக்கையை நான் அங்கீகரிப்பேன். உன்னை அங்கீகரிக்க வேண்டும், உன் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற முதலாவது ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அப்போ நாம் எப்படியாப்பட்ட லிஸ்ட்ல இருக்கக்கூடாது? பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது, அவ்விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, அருவருப்பானவர்களாக இருக்கக்கூடாது, கொலை பாதகர்களாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக விபச்சாரக்காரர். அதாவது விபச்சாரக்காரன் என்னது? விபச்சாரம் ஒரு ஸ்திரீயோடு போய் செய்யறதல்ல இங்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்தின் பிரமாணத்தின்படி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு ஒருவர் பார்ப்பார்கள் என்றால் அவன் என்ன செய்து விட்டான்? தன்னுடைய இருதயத்திலே விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. செய்தான்ல, செய்து முடிஞ்சாயிற்று, அதான் அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்க வேண்டும்? கண்ணானது ஒரு சரீரத்திற்கு என்னவா இருக்கிறதா? விளக்காய் இருக்கிறது. இந்த கண் இருள் அடைந்து விட்டால் சரீரம் முழுவதும் என்னமாகும்? இருளாய் மாறிவிடும். அப்ப கண்ணை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது வெறும் சகோதரர்களுக்கு மாத்திரமும் அல்ல, ஸ்திரீகளுக்கும் இது பொருந்தும். ரெண்டு பக்கமும் இது பொருந்தும். இது அப்போ விபச்சாரக்காரராக விபச்சாரக்காரிகளாய் நாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக சூனியக்காரர். ஓகே, இதெல்லாம் நம்மலாம் வரமாட்டோம் இதுல. அடுத்ததாக விக்கிரக ஆராதனை. இதுல நாம் வருவோம். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. சரி, இப்போ நான் வாஸ்தம் பார்த்தீங்களா? இதுல அடுத்ததாக முக்கியமான ஒண்ணு பொய்ய. வாயை திறந்த பொய். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அருவருக்கிற பாவத்தில் ஒண்ணு எது? ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். அதுல ஒண்ணு பொய் பேசாதிருங்கள் சொன்னார்ல. சொல்லிவிட்டு அடுத்து இது எதுதான் சொல்லுவான்? கேட்ட சூழ்நிலை பிரதர், ஆண்டவர் அப்படி சொன்னார? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொய் பேச சொன்னார? இல்ல, உண்மையை உண்மை என்றும் உள்ளதை உள்ளது என்றும் சொல்லுங்க, அவ்வளவுதான். அது என்னன்னா நடக்கட்டும், உன் கழுத்தே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. பொய் பேசும் பொழுது என்ன நடக்கும்? பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? இன்னைக்கு சாதாரணமா பொய், வாயை திறந்தா பொய். இதுல நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதுன்னா நம்ம எங்க தான் போய் நிற்போம்? சத்ருவுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடமும் நமக்கு தான். அல்லேலூயா. அப்ப நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம். லோத்துவுக்கு வசனம்லாம் கிடையாது, லோத்துவுக்கு சபைலாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எங்க கொண்டு போய் தள்ளி விட்டார் எல்லாரையும்? சோதோம் பட்டணம், அந்த பட்டணம் முழுவதையும் ஆண்டவர் அக்கினியினால் என்ன பண்ணார்? அழித்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிற நமக்கு, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு, எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் மீண்டும் பொய் பேசுவோம், மீண்டும் விக்கிரக ஆராதனை செய்வோம், மீண்டும் பயப்படுவோம், மீண்டும் அவ்விசுவாசிகளாய் இருப்போம் என்றால்
நம்முடைய முடிவு எங்கே தான் இருக்கும்? லோத்துவின் முடிவை போல தான் இருக்கும். லோத்துவுக்கு முடிவே கிடையாது பாருங்க. லோத்துவுக்கு என்ன முடிவே சொல்லப்படல. அவனுடைய வாழ்க்கையை போல தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறி போகும். ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய முடிவு எழுதியிருக்கும். நீதிமானுடைய முடிவு ஆண்டவர் எழுதுவார். ஆனால் லோத்து நீதிமான் என்று சொல்லப்பட்டு அவனுடைய முடிவை எழுதப்படவில்லைங்க. அல்லேலூயா. பரிதாபமான ஒரு முடிவு. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் லோத்து சோதோம் குமாராவின் நாட்களையும் அந்த ஜனங்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட சுபாவத்திலே இன்று ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஆண்டவர் பேசுகிறது வெளி உலகத்தில் இருப்பவர்களை அல்ல, உள்ளே சபைக்குள்ளே இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லுகிற நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமும் இது நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். வெளியில இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். தெரிந்தும் நாம் தவறு செய்கிறோம் என்றால், தெரிந்தும் பொய் பேசுகிறோம் என்றால், தெரிந்தும் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்றால், தெரிந்தும் நாம் பயப்படுகிறோம், அவ்விசுவாசம் இருக்கிறது என்றால், நம்முடைய முடிவும் எங்கதான் இருக்கும்? நித்திய நரகம்தான். அல்லேலூயா. சரி, இப்போ லோத்துவின் நாட்களிலே நாம் வாஸ்தம் பார்த்தீங்களா? அவன் ஆண்டவர் துரிதப்படுத்தின பொழுது அவன் என்ன செய்தான்? தாமதித்துக் கொண்டிருந்தான் என்று வசனம். ஏன் இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் என்னவென்று சொல்வோமானால், ஆரம்பத்திலே லோத்து எடுத்த அந்த தீர்மானம் அவன் தாமதத்திற்கு கொண்டு போய்விட்டது. அவன் எடுத்த தீர்மானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையில முடிவை கொண்டு வரும். அதாவது நீங்கள் ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எடுக்கிற தீர்மானம் மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு திருமண முடிவுன்னு வச்சுக்கோமே. ஒரு திருமணத்தை முடிவு செய்யும் பொழுது வசனத்தின் பிரகாரம், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். விசுவாசி அவ்விசுவாசியோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு நாம் வேதனைப்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வசனத்தின் பிரகாரம் தீர்மானம் ஒன்றை நாம் எடுக்கிறோம் என்றால், அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், ஈவன் சபையாக கூட இருக்கட்டும், நீங்கள் போகிற சபையும் நீங்கள் எப்படிதான் தீர்மானிக்க வேண்டும்? அந்த சபை உங்களை சரியாய் சத்தியத்திற்கு நேராய் நடத்துகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அது சபைக்கும் பொருந்தும். அது இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை வீட்டில் வளர்கிற பிள்ளைக்கும் தெருவில் வளர்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அது எப்படி இருக்கும்? இஷ்டம் போல வாழும். ஆனால் ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளை எப்படி வளர்க்கப்படும்? தாய் தகப்பனுடைய பராமரிப்பிலே சரியாய் வளர்க்கப்படும். இதுதான் வித்தியாசம். ஒரு சபைக்குள்ளே வருவதும் அதற்கு சமானம் தான். நீங்கள் சபைக்கு வந்து உங்களை சரியாய் நடத்த வேண்டும். ஏதோ நான் சபைக்கு வந்த 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் இல்லை, 20 வருஷத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? அவர் வருகையில் நான் போவேன், அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியம். அது நான் சபைக்கு போனேன் என்பதல்ல. ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல நீ சபைக்கு போன நான் உன்னை பரலோகத்து இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி அமைந்ததா? இது ரொம்ப முக்கியம். ஒருவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினால் மாத்திரமே எங்க போக முடியும்? பரலோகத்திற்கு பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால், இல்ல ஆண்டவரே நான் வந்த ஊழியம் பண்ண, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நான் உண்மை ஆராதித்தேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். உன்னை நான் அறியேன் என்று ஒரே வார்த்தையில. அப்ப நாம் எடுக்கிற தீர்மானம், லோத்துவனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் எடுத்த தீர்மானம் அவனை தாமதப்படுத்தி விட்டது. வாசிங்கள், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாமுடனே லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகவும் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமும் லோத்தும் இப்ப எங்க வராங்க? ஆண்டவர் அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமோடு கூட யார் சேர்ந்து வருகிறது? லோத்துவும் சேர்ந்து வருகிறார். 2 பேரிடத்திலும் என்ன உண்டு? செல்வம் உண்டு. 2 பேரிடத்திலும் என்ன உண்டு? பொருட்கள் உண்டு, செல்வம் உண்டு. இந்த இடத்துல வந்தவுடனே என்ன, இந்த 5வது வசனத்திலே வாசிக்கிறோம்,
6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி, அப்ப அவ்வளவாய் அவர்கள் செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் இருவரும். இந்த செல்வம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வந்தது? இப்போ பிரச்சனையை கொண்டு வருகிறது. இந்த செல்வம் இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில செல்வம் பெருகும் பொழுது, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொத்துக்கள் பெருகும் பொழுது என்ன உண்டாகும் தெரியுங்களா? முதலாவது வருகிறது பிரச்சனை. என்ன வரும்? முதலாவது பிரச்சனை. யாருக்குள்ள பிரச்சனை வரும்? இப்போ எங்க அப்பா எனக்கு ஒரு 10 கோடி சேர்த்து வச்சுட்டு போனார்னா பிரச்சனை யாருக்கு வரும்? எனக்கு எங்க அப்பாக்குமா? யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்குள்ள. இங்க அதுதான் நடக்கிறது. சொத்து அதிகமாகிறது, 2 பேரிடத்திலும் அதிகமா இருக்கிறது, இருவருக்குள்ள. இப்ப யாரிடத்துல பிரச்சனை வருது இப்போ? அப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் கவனமா இருங்க, ரொம்பவும் சேர்த்து வைக்காதீங்க. இது எங்க யாருக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் தெரியுங்களா? நீங்கள் இருக்கிற வரையிலும் என்ன செய்வீர்கள்? இதை பாதுகாப்பீர்கள். நீங்க இல்லாத போகும்போது யார் அதற்கோசம் சண்டை போடுவாங்க? பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். இங்கு என்ன நடக்கிறது? 2 பேரும் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? சொத்துக்கோசரம் பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை யாரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது? வேலைக்காரரிடத்திலிருந்து தொடங்குகிறது. இது நேரடியாக அவர்களுக்கு வரவில்லை பிரச்சனை, வேலைக்காரர்களிடத்திலிருந்து பிரச்சனை தொடங்குகிறது. 7வது வசனத்தை வாசிங்க. என்ன வாக்குவாதம்? சொத்து பிரச்சனை. எங்க? இந்த சொத்துனால என்ன நடக்கிறது? சண்டை, பிரிவினை, பொறாமை உண்டாகிறது. அக்காலத்தில் கானானியரும் போதும். இப்ப பாருங்க, பிரச்சனை யாருக்கு? 2 வேலைக்காரருக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரருக்கும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை சுத்தி இருக்கிற ஜனங்க பாக்குறாங்க. யாரு? கானானியர். இவங்களாம் யாரு? இவங்களாம் யாருங்க? புறஜாதியார். இவங்கெல்லாம் வந்து யாரு? புறஜாதியார். இப்போ நம் வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், 2 சகோதரருக்குள்ள சொத்து பிரச்சனை வருது. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரு? உங்க வீட்டை சுற்றில இருக்கிறவங்க யாரு? புறஜாதிகள். இவர்கள் இதை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. இப்போ இவர்கள் இதை பார்க்கிறவர்கள் இந்த குடும்பத்தை பார்த்து கர்த்தரிடத்தில் வருவாங்களா? கர்த்தரை விட்டு தூர போவாங்களா? தூர போவாங்க. இதற்கு காரணம் யார்? அப்போ பொருள், பணம். இந்த பணம் பாருங்க, குடும்பத்தை ஒரு சகோதரன், கூட பிறந்த சகோதரன் என்ன உண்டாகிறது? பிரச்சனை உண்டாகிறது. ஒரு பணத்தினால் என்ன உண்டாகிறது? பிரிவினை கொண்டு வருகிறது. இது பொறாமையை கொண்டு வருகிறது, எரிச்சலை கொண்டு, யாருக்குள்ள? ஒரே குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன வருகிறது? சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில தேவ நாமம் தூஷிக்கப்பட செய்கிறது. என்ன செய்கிறது? தேவ நாமம் தூஷிக்கப்பட செய்கிறது. இதற்கு காரணம் யாரு? நாம் தான். அளவுக்கு அதிகமா நாம் சேர்த்து வைத்து விட்டு நம் நிமித்தம் பிள்ளைகளுக்குள் பிரச்சனை. இது வந்து எங்க கடைசியில் யாருக்கு பிரச்சனை? ஆண்டவருக்கு பிரச்சனையாய் போய் முடிகிறதை பார்க்க முடிகிறது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வரும் பொழுது நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 பேருக்கு பிரச்சனை, ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும். அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? லோத்துவின் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் இது ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? லோத்துவின் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள கூடாது? இது ரொம்ப முக்கியம். வாசிங்க இந்த அதே அதிகாரம் 8-9 வாசிங்க. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை யாரிடத்துல வருது? முதல் வேலைக்காரிடத்துல தொடங்கி இப்ப எஜமான இடத்துல வருகிறது பிரச்சனை. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு ஒரு மெச்சூர் மைண்டா இருக்கிறான் பாத்தீங்களா? என்ன சொல்லுகிறார்? நமக்கும் யாருக்கும்? எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நமக்குள்ள என்ன வேண்டாம்? பிரச்சனைகள் வேண்டாம். நமக்குள்ள பொறாமைகள் வேண்டாம். நமக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம். காரணம் என்னவென்றால், நாம் யாரு? நாம் பிரதர்ஸ். ஆபிரகாம் நாம் அவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பிரச்சனை வரும்போது நாம் தூர தள்ளி நிற்க வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான்? நாம் சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வேண்டாம்? பிரச்சனை வேண்டாம், பொறாமை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம். அப்படியே வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க.
இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இப்ப ஆபிரகாம் சொல்ல, நீ என்னை விட்டு தூர போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்றான். இப்போ ஆபிரகாம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது நாம் என்ன பண்ணலாம்? பிரிந்து விடலாம். என்ன பண்ணலாம்? பிரிந்து விடலாம். நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போகிறேன். தீர்மானம் முதல்ல நீ எடுத்துக்கோ. உனக்கு எந்த பக்கம் போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அந்த பக்கத்தை நீ தீர்மானம் எடுத்துக்கொள். இது என்ன நமக்கு ஆபிரகாமின் மூலமாய் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், என்ன விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. முதலாவது ஆபிரகாம் சொன்னால நாம் சகோதரர்கள். என்ன முதலாவது ஆபிரகாம் நமக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். இரண்டாவது சொல்லுகிறார், அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்குள் இருக்க வேண்டும். பிரச்சனையிலே ஆபிரகாமிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள் இது. சரிங்களா? இப்ப இந்த பிரச்சனைகள் ஏன், அதாவது வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த பொருள் ஆசை மனிதனை எப்படியாய் தள்ளுகிறது? 1 தீமோத்தேயு வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்களே. வசனம் சொல்லுகிறது, இந்த பொருள் ஆசை மனிதனை எங்கே கொண்டு போய் செல்லுகிறதா? ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலே கொண்டு போய் நம்மை தள்ளுகிறார். அப்போ ஒரு பொருள் ஆசை ஜனங்களை எங்கே கொண்டு போய் தள்ளுகிறதா? இச்சைகளுக்குள்ளாய் கொண்டு போய் தள்ளுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, இதே பொருளாசை குறித்து நீதிமொழிகள் 23வது அதிகாரம், நீதிமொழிகள் 23:4 வாசிப்போம். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. அப்போ நாம் என்ன, எதற்காக பிரயாசப்படக்கூடாது? ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக பிரயாசப்படக்கூடாது. அப்படி நாம் பிரயாசப்பட தீவிரிக்கும் பொழுது ஆக்கினிக்கு நாம் தப்ப முடியாது. வாசிங்க அந்த வசனத்தை. 28 நீதிமொழிகள் 20 வாசிங்க. 28:20 நீதிமொழிகள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப எங்க அவனுக்கு முடிவு எங்க போகுது பாத்தீங்களா? எங்க கொண்டு போகுது முடிவு? நரகத்திற்கு கொண்டு போய் நிறுத்துக. ஐஸ்வர்யவான் ஆக தீவிரிக்கிறவனுக்கு என்ன உண்டாகிறது? ஆக்கினை அவன் தப்புவது கிடையாது. இந்த லோத்துவினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தாமதிக்க ஒரு காரணம் என்னவென்றால் இந்த பொருள் ஆசை. இந்த பொருள் அவன் அந்த தான் வைத்து கொண்டிருந்த பொருளை விட்டு அவனுக்கு வெளியில போக மனம் வரவில்லை. எங்க போக மனம் வரவில்லை? தான் வைத்து கொண்டிருந்த அந்த பொருளை விட்டு தூதன் அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் எண்ணம் எல்லாம் எங்க தெரியுங்களா இருந்தது? அந்த பொருள் மீதே இருந்தது. உன்னுடைய இருதயம் எங்க இருக்க? வசனம் சொல்லுகிறீங்கள, உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உன் இருதயம். அவனுடைய பொக்கிஷம் எல்லாம் எங்க இருந்ததுங்க? அந்த சொத்தின் மீதே இருந்தது லோத்து. அதனால நம்ம சண்டை போட்டு சகோதரனை விட்டு போனான். அது என்ன முடிந்தது? அது கடைசியில அவனுக்கு கேடாய் முடிந்து விட்டது. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பொருளாசை குறித்து லூக்கா 12வது அதிகாரம் 15 இப்படியாய் சொல்லுகிறது. அதை குறித்து ஒரு எச்சரிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். லூக்கா 12:15 வாசிப்போம். பின்பு அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும்
அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நாம் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது ஜீவனை ஒரு நாளும் கொடுக்காது. நாம் எத்தனை கோடிகளை சேர்த்து வைத்தாலும் நம்ம ஆத்துமாவை அது பாதுகாக்காது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அது ஜீவன் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து நமக்கு போதும் என்ற அந்த மனத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். பொருள் ஆசையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் எதற்காக பிரயாசப்படக்கூடாது? ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு பிரயாசப்படக்க கூடாது. அதற்காக தீவிரிக்க கூடாது. பொருள் ஆசையை குறித்து தீவிரம் காட்டக்கூடாது. அதை குறித்து அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பிரயாசமும் படக்கூடாது. அதாவது ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு. அதை தாண்டிலும் நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து ஒன்றும் செய்யக்கூடாது. செய்ய போகுமானால் லோத்துவுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். இங்க பாருங்க, இந்த லோத்து பிரச்சனை வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் காமிச்சானல்ல, நீ இந்த பக்கம் போன, நான் அந்த பக்கம் போறேன், நான் அந்த பக்கம் போன, நீ இந்த பக்கம் போன. தீர்மானம் எடுத்தது யார்? முதல்ல லோத்து தீர்மானம். எந்த அடிப்படையில் லோத்து தீர்மானம் எடுத்தார்? பார்த்தான். அவன் என்ன செய்தான்? அவனுடைய தெரிந்தெடுத்தல், அதாவது அவனுடைய தீர்மானம் அவனை எங்கு கொண்டு போய் நிறுத்தினது? அழிவிலை கொண்டு போய் நிறுத்தின. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுது அது எதுவா இருக்கட்டும், உங்களுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி எடுங்க. உங்கள் சுய புத்தியை சாராதுங்க. அந்த தீர்மானம் என்பது மிகவும் முக்கியம். நாம் எடுத்து விட்டு பின்பதாக நாம் வேதனைப்படுவதிலே ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. இங்க வாசிப்போம், ஆதியாகமத்திற்கு திருப்புவோம், 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 10-11 வாசிப்போம். லோத்து பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? ஆபிரகாம் சொன்ன உடனே லோத்து பார்க்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்த்து சமபூதி பூமி முழுவதும், இப்ப அதை பார்க்கிறாரு. அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது? தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது. நீர்வளம் பொருந்தின பட்டணமாய் காணப்படுகிற, செல்வ செழிப்போடு காணப்படுகிற ஒரு பட்டணம். வாசிங்க. அழிக்கும் முன்னே சோவாருக்கு எகிப்து தேசத்தை போலவும். இவன் பார்த்த உடனே அந்த தேசம் எப்படி தென்பட்டது அவனுக்கு? தோட்டம். எந்த தோட்டம் அது? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது தூரத்துல இருந்து பார்த்த உடனே லோத்து வந்து என்ன டிசைட் பண்ணிட்டாரு? ஓ, இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். எப்படி ஏதேனை போல இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாரு? உடனே ஃபைனல் பண்ணிட்டாரு. சரி, நம்ம போயிடலாங்க. போயிட்டோம்னா நம்மளும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு எங்க போயிட்டாரு? இப்போ அப்பொழுது லோத்து இப்ப என்ன பண்ணாரு? அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, அடுத்ததாக தெரிந்து கொண்டார். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப பாருங்க நடக்கிறது காரணம் என்ன? பார்த்தாரு, பசுமையா இருந்தது, பிடித்து போய் விட்டது. இப்ப என்ன பண்ணாரு? கிளம்பி போய் அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. அந்த பட்டணத்தில் போயிட்டு செட்டில் ஆகி விட்டாரு. 13வது வசனத்தை வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும். இன்னைக்கு நாம் பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இந்த பச்சையை மாத்திரம் தான் நாம் பார்க்கிறோம். நாம் எதை பார்க்கிறோம்? முன்னாடி தெரிந்து பாருங்க, தேசம் செழுமையா இருக்கிறது. அமெரிக்கா போயிட்டுனா என் லைஃப் செட்டில் ஆயிடும். லண்டன் போயிட்டுனா என் லைஃப் செட்டில். ஏன் நம்ம வெறும் தேசத்தை மாத்திரம் பார்க்கிறோம்? எதை பார்க்க தவறி போனோம் தெரியுங்களா? தேசத்தின் ஜனங்களை பார்க்க தவறி போனோம். தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இங்க பொல்லாதவர்களும். ஜனங்களுக்கு இன்னைக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அவருக்கு தெரியும். அதனால தான் உங்களையும் என்ன இங்க கொண்டு வந்தார். நம்ம ஆண்டவர் அங்க கொண்டு போய் வைக்கணும், நேரம் அங்க கொண்டு போய் வைத்திருப்பார். அவரால் முடியும். அது ஏன் நம்ம இங்க கொண்டு வந்து வைத்தார்? நம் இங்கும் இருந்தால் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இங்கிருந்தால் தான் பாதுகாப்பு. இதை தாண்டி நீ ஒரு தீர்மானம் எடுப்பீர் என்றால், எடுப்போமானால் கர்த்தர் விட்டு விடுவார். சோதோம் குமாரவிலே
லோத்து நீதிமான், அவனுடைய குடும்பம் நீதிமான், குடும்பம் தான் அது. பிள்ளைகள் எப்படி போச்சு தெரியுங்களா? அந்த 2 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா முடிந்தது தெரியுங்களா? சபிக்கப்பட்ட சந்ததியை கொண்டு வந்தது. காரணம் லோத்து. லோத்து எடுத்த அந்த தீர்மானம், லோத்து எடுத்த அந்த தீர்மானம் அவனை மாத்திரமல்ல பிள்ளையும் கெடுத்து போட்டு விட்டது. நாம் இன்னைக்கு எதுக்கு பிரயாசப்படுறோம்? பிள்ளைகளுக்கு தானே பிரயாசம். என் பிள்ளை அமெரிக்கா போனா செட்டில் ஆயிடும். பிள்ளைகளுடைய ஆத்மா முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எங்க கொண்டு போய் வைக்க. ஒரு சோதோம், ஒரு லோத்துவினுடைய ஒரு தவறான ஒரு தீர்மானம். அவன் பார்த்தது என்ன? வெறும் தேசத்தை மாத்தம் பார்த்தான். இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறீர்களா? முதலாவது தேசத்தை பார்க்காதிருங்கள், ஜனங்களை பாருங்கள். தேசத்தின் ஜனங்களை, ஏன்னா அவர்கள் மத்தியில தான் நம் பிள்ளைகள் வாழப்போகிறார்கள். யார் மத்தியில? அக்கிரமக்காரர் மத்தியில பிழைக்க வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் லோத்துவின் பிள்ளைகளைப் போல ஆகி கூட விடாது என்றால், அப்படி வந்துவிடக்கூடாது என்றால், நாம் மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பிரச்சனை வந்தது. இதற்கெல்லாம் மூல காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம். அந்த பணத்தினால் பிரச்சனை உண்டானது. இருவரும் பிரிந்தார்கள். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், போகக்கூடாத இடத்திற்கு போகிறான். போய் கடைசியில் என்ன முடிவு? அப்ப நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது மிகவும் கவனமாய் தீர்மானம் எடுக்க வேண்டும். அது நீங்க பாருங்க, அந்த வசனம் சொல்ற 11வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அப்பொழுது லோத்து, யார் தெரிந்து கொண்டது? அவனா தெரிந்து கொண்டான். யாரு? லோத்தா முன்குறித்து கொண்டான், லோத்துவா தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற காரியம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும். யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. ஆனால் லோத்து, ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கவில்லை, அவனாகவே தெரிந்தெடுத்த இடம். அவன் வாழ்க்கையில் என்ன வந்தது? பிரச்சனை, அழிவை கொண்டு வந்தது. அப்ப நாம் தேசத்தில் இருக்கிற, நாம் தேசத்தில் கொண்டு வைத்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியும் நாம் எங்கே வாழ வேண்டும். லோத்துவை போல நாம் தீவிரிக்க கூடாது. லோத்துவை போல நாம் வாழ அதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்க துணிந்து விடக்கூடாது. நாம் வெறும் அந்த பச்சையை மாத்திரம் பார்த்து தீர்மானத்திற்குள்ளாய் வந்துவிடக்கூடாது. தேசத்தின் ஜனங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எல்லாம் நடந்து பின்ன இவன் போய் என்ன செய்து விட்டான்? பட்டணத்திலே குடியேறி விட்டான், கூடாரம் போட்டு விட்டான். 14:2 வாசிப்போம். ஆதியாகமம் 14:12. சகோதரனுடைய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால், பாருங்க எல்லாம் எங்க போச்சு? இப்போ எல்லாம் போச்சு. எல்லாம் என்ன பிரயாசம் பட்டார் அவரு? பொருளுக்கோசரம் பிரச்சனை, பொருளுக்கோசரம் பிரிவினை, எல்லாம் செய்தான். முடிவில் என்ன ஆச்சு? அவனும் போனான், சொத்து நானும் கெட்டேன், எல்லாம் போச்சு. இந்த கதை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு எனக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அவருடைய வருகையின் நாள் மிகவும் சமீபம். நாம் எதற்காக பிரயாசப்படக்கூடாது? பொருள் ஆசைக்காக, பொருளுக்காக தீவிரிக்காதீங்க, பிரயாசப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இது நாளைக்கு உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனையை கொண்டு வரும், பிரிவினையை கொண்டு வரும். இது நிமித்தம் ஒருவருக்கொருவர் பிரிந்து அவர்கள் தெரிந்தெடுக்க கூடாத ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அங்கே போய் அவர்கள் கூடாரம் போட்டு வாழும் பொழுது குடும்பமும் நாசமாய் போகும், எல்லாம் இழந்து போவார். லோத்துவினுடைய முடிவு எல்லாமே செல்வம் முழுவதையும் இழந்து போனான். அல்லேலூயா. இப்பொழுது ஒரே ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 19:1 வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து.
இப்போ லோத் எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? சோதோமின் வாசலிலே. அவருக்கு வாசல் என்ன வேலை இருக்குதுங்க? சோதோமின் வாசலிலே லோத்துக்கு என்ன வேலை இருக்குது? இது யார் உட்கார்கிற இடம் என்று சொல்வானால், இந்த வாசலில் யார் உட்கார்கள் என்றால், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு பட்டணத்திற்கு அதாவது ஒரு ஊருக்கு ஒரு தலைவர்னு சொல்லுவாங்க பாருங்க. கிராமத்துல போனீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊர் தலைவர் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? லோத்துக்கு. எந்த பொறுப்பு? அவர் இப்போ என்ன பொறுப்பு? சோதோம் குமார பட்டணத்திற்கு அவர் என்ன ஆயிட்டுக்கிறார்? அவர் இப்போ அவர் தலைவர் மாதிரி, லீடர் மாதிரி அந்த பட்டணத்திற்கு அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது தூதர்கள் வருகிறார்கள். வந்து இப்போ என்ன பண்ணுகிறாங்க? அந்த 15வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 19, 15, 15 வாசிங்க. அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இப்ப வந்தாங்க. இவர் பட்டணத்துல காவல் காத்து கொண்டு தலைவராய் உட்கார்ந்துகிறாரு. என்ன சொல்றாங்க? எழுந்து ஓடு, உன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கூட்டினு பட்டணத்திற்கு ஓடி போ என்று சொல்லும் பொழுது அவன் எல்லாரையும் கிளப்பி விட்டான். ஆனால் இவன் போறதுக்கு தயங்குறான். யாரு? லோத்து கிளம்புறதுக்கு தயங்குறான். ஏன் அப்படின்னா, ஒன்று ஐஸ்வர்யம். அவன் அந்த சொத்தெல்லாம் விட்டு போறதுக்கு இல்லை. 2வது, இப்ப அவருக்கு என்ன பதவி வந்துடுச்சுங்க? நாட்டாம அந்த பதவி ஆசை அவர் விடல வெளில போறதுக்கு. வேற எங்கன்னா போனா அந்த பதவி கிடைக்குமா? கிடைக்காது. அந்த பதவியை விடுவதற்கு அவனுக்கு கடினம். தனக்கு கிடைத்த பொருள் ஆசை, அந்த சம்பத்தை விடுவதற்கு அவன் தயங்கி கொண்டு நிற்கிறான். பார்த்தாரு, இவன் இப்படியே விட்டோம்னா என்ன நடக்குது? இவனும் சேர்த்து ஆண்டவர் அழித்து போடுவார் என்பதற்காக தூதர்கள் அவன் மீது இறக்கப்பட்டு எங்க கொண்டு போய் விட்டாங்க? பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? அவனையும் காப்பாத்திக்கல, மனைவியையும் காப்பாத்தல, 2 பிள்ளைகளையும் காப்பாத்தல. யார் அவரு? நீதிமான், ரைச்சியஸ் மேன். அவர் பேர் என்னது? நாம எல்லாம் யாருங்க? நம்ம எல்லாம் யாரு? லோத்துவை போல நீதிமான்கள். ஆண்டவர் இன்று வந்தால் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை கூட கொண்டு போவீர்கள்? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை கூட கொண்டு போவீர்கள்? இல்ல எனக்கு சொத்து இருக்குது, நான் அதை பார்த்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னா, இவனாவது ஆண்டவர் இறக்கப்பட்டு எங்க கொண்டு போய் விட்டாரு? வெளியில கொண்டு போய் விட்டாரு. நம்மள அங்கேயே சேர்த்து கவுத்துருவார் ஆண்டவர். ஏன்னா எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு அழிவுனானே தெரியாது. யாருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் அழிவு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நாம் கேட்டிருக்கிறோம், நாம் பார்த்துருக்கிறோம். நேரடியாக பார்க்கறதுனால டிவியில் பார்க்குறோம். பூகம்பம், பூமி எதிர்ச்சி, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஆண்டவருடைய கோபம், சுனாமி எப்படி வந்ததுங்க? ஆண்டவருடைய அழிவு பார்க்கிறோம், நம்ம எல்லாம் பார்க்கிறோம். பார்த்தும் நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி எடுக்கிறீர்களோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல சொன்னார் என்பதை நான் உங்களிடத்திலே என் வேலை முடிந்து விட்டது. இதற்கு மேலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரிங்களா? அவருடைய வருகை மிகவும் சமீபம். உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்கள் என்றால் ஐஸ்வர்யத்தை எடுத்து அப்படி கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு அவர்களுக்காக பிரயாசப்படுங்கள். அவர்களை எப்படி நீங்கள் கொண்டு போய் அவருடைய வருகையிலே சேர்ப்போம்? என் குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போய் வருகையிலே சேர்ப்பேன்? என் பிள்ளைகளை எப்படி கொண்டு போய், ஓகே என் பிள்ளைகள் வேலையிலே சேர்ந்து விட்டார்கள், வேலை செய்கிறார்கள், ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது என்றால் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா நீங்க போவீங்களா பரலோகத்திற்கு? உன் பிள்ளை நரகத்தில் போய் நிற்கும் பொழுது நீங்கள் போய் சந்தோஷமா பரலோகத்தில் நிற்க முடியுமா? நம்மளால? என் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் நரகத்திற்கு போகிறான் என்று எனக்கு தெரியுமானால் நான் சந்தோஷமாய் பரலோகத்திற்குள்ள போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்ப நாம் அதற்காக எடுக்கிற பிரயாசம் என்ன? படிப்பு, வேலை எல்லாம் வேண்டும், எல்லாம் வேண்டும். வசனம் சொல்லுகிறது அது அவர்களுடைய ஆத்மாவை காப்பாற்றாது. ஆண்டவர் அதுதான் பொருள் ஆசை குறித்து
எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளவு ஆஸ்தியை நீங்கள் சேர்த்தாலும் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. ஆத்துமாவுக்கு ஜீவனை ஒரு நாளும் அது கொடுக்காது. நான் பரலோகத்தில் நிற்பேன், என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நரகத்தில் நிற்கும் என்றால் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கேள்விக்குறி. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை என்று அர்த்தம். இன்று ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். லோத்துவனுடைய முடிவு எப்படியா இருந்தது? அவனுடைய முடிவு எழுதவே இல்லை. வசனம் வேதத்தில் எழுதவே இல்லை. ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து, சந்ததி அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஏன் லோத்தை குறித்து எழுதவில்லை ஆண்டவர்? லோத்துவின் முடிவு அவ்வளவு கேவலமான முடிவு. அவனுடைய மனைவி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டது. உப்பு தூணாய் மரித்து போனாள். பிள்ளைகள் எப்படியாப்பட்ட பிள்ளைகள்? சோதோம்ல என்ன பார்த்தார்களோ அது தகப்பனோடு செய்தார்கள். சோதோமில் என்ன கண்டார்களோ அது யாரோடு செய்தார்கள்? சொந்த தகப்பனோடு செய்தார்கள் பிள்ளைகள். இதெல்லாம் பார்த்த இடம் எங்க? வாழ்ந்த இடம் எங்க? சோதோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா.